Hi dear students, welcome to Educaria YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம்னா நர்சிங், பார்மசி, பிசியோதெரபி அண்ட் அதர் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு என்னெல்லாம் தனியார் கல்லூரிகள் கலந்தாய்வுல வரும் அப்படிங்கறத பார்த்திடலாம். அதாவது பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பத்தி பார்த்திடலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரைக்கும் அதிகமான சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. போன இயர் பாத்தீங்கன்னா approximately 19000 சம்திங் சீட் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த இயர் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகம் 21000 சீட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் போன இயர் பார்த்தீங்கன்னா 109 அதாவது 109 காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 7104 சீட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலந்தாய்வு மூலியமாக போன இயர் எத்தனை தனியார் கல்லூரிகளில் சீட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 132 காலேஜில் 570 சீட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா போன இயர் கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காலேஜஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 274 காலேஜஸில் 11168 அதாவது 11168 சீட் அப்படிங்கிறத போன இயர் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிபிடிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 54 காலேஜஸில் 2061 சீட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு இந்திரா காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அதாவது 3 காலேஜஸில் டோட்டலாக 22 சீட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. கார்டியோ பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் 5 சீட் அப்படிங்கிற ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஓடிக்கு பார்த்தீங்கன்னா 9 காலேஜில் 404 சீட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ரேடியாலஜி டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, கிளினிக்கல் நியூட்ரிஷன் இதே மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20, 35, 18, 16, 25, 19, 14 அதுக்கப்புறம் 12 இதே மாதிரி சீட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போன இயர் பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் ப்ரைவேட் காலேஜஸில் மட்டுமே அப்ராக்சிமேட்லி 20,000க்குள்ள சீட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது. இந்த இயர் ஒரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 கோர்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா காலேஜஸ் அண்ட் சீட்ஸ் வரும். அது போக நர்சிங்க்கு எக்ஸ்ட்ரா காலேஜஸ் புதுசாக அப்ரூவல் வாங்கி புதுசாக ரன் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற காலேஜஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நர்சிங்க்கும் ஃபார்மசி, பிசியோதெரப்பி அண்ட் அதர் அலைடு ஹெல்த் அண்ட் கோர்சஸ்க்கு நிறைய காலேஜஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இயர் 21,000க்கும் மேற்பட்ட அதாவது 21,000க்கும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் சீட்ஸ் வரதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இயர் சீட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அதாவது என்னெல்லாம் காலேஜஸில் சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி விடுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 2025ஓடது. அப்போவே இவ்வளோ காலேஜஸில் நர்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கு அது கீழேறதால 300க்குள்ளே அதாவது 270க்கு மேற்பட்ட காலேஜஸில் போன இயரே நர்சிங் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா நர்சிங்க்கு 11,000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இயர் இன்னும் அதிகமாக சீட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த காலேஜஸோடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா way2careercheck.online அப்படிங்கிற வெப்சைட்டில் அவைலபிள். மெடிக்கோ அப்டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலேஜஸில் நம்ம கேட்டகரிக்கு என்ன சீட்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸுக்கான ஸ்டேட்டஸ் சீட் வேக்கன்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீட் வேக்கன்சி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.